ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹோம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துன்பம் நீக்கும் அஷ்டமி நவமி திதிகளில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்வில் என்ன பலன் கிடைக்கும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் எதை செஞ்சாலும் அதை நல்ல நேரத்தில் நல்ல நாளில் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதனால் நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அந்த நாள் நல்ல நாளா அப்படின்னு பார்க்குற வழக்கம் பலர்கிட்ட இருக்குது. இதில் அஷ்டமி, நவமி, பிரதமை, அமாவாசை போன்ற சில நாட்களில் சுப காரியங்கள் செய்யக்கூடாத நாட்கள் அப்படின்னு பலர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த திதிகளில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னும், மேலும் இந்த நாட்களில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னும் நாம் இந்த ஆன்மீக பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல அஷ்டமியில் ஏன் சுப காரியங்களை கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கோபியர் கொஞ்சம் கிருஷ்ணர் பிறந்ததாக சொல்லப்படுற அஷ்டமி தினத்தில் கோகுலாஷ்டமி அப்படின்னு அழைக்கப்படுது. ராமர் பிறந்த நவமி தினத்தை ராமநவமி அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்படி பார்த்தா அஷ்டமி நவமியை கொண்டாடத்தானே வேண்டும். அன்றைய தினத்தை கொண்டாடாமல் ஏன் சுப காரியங்களை தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் அப்படின்னா, அஷ்டமி தினத்தில் அஷ்டலக்ஷ்மிகள் எல்லோரும் பைரவர் வழிபாட்டில் ஈடுபடுவதால் அஷ்டமி அன்னைக்கு செய்யப்படுற யாகம், பூஜை, ஹோமம், திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் 8 லக்ஷ்மிகளோட அருள் கொடுக்க முடியாதாம். அஷ்டலக்ஷ்மியோட அருள் கிடைக்காத போது அந்த காரியம் எப்படி விருத்தியாகும்? ஆகையால் தான் அஷ்டமி திதி அன்னைக்கு சுப காரியங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக அஷ்டமி நவமி நாட்களில் செய்யும் காரியம் இழுபறியாக முடியும். அஷ்டமி நவமி திதிகள் எதிர்மறையான எண்ணங்களை தோற்றுவிக்கும். ஜாதகத்தில் குரு பலவீனமாகவோ தோஷத்துடனோ இருந்தால் நவமி அன்னைக்கு சண்டி ஹோமம் செய்கிறது சிறப்பான பலனை தரும். நவமியில் தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுத்தல், காவல் தெய்வ வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடு போன்றவையை செய்யலாம். உண்மையாக அஷ்டமி திதி ரொம்ப சக்தி வாய்ந்தது. மேலும் இந்த நாளில் அதுவும் ராகு காலம் போன்ற நேரத்தில் விளக்கேற்றி பைரவரை வழிபட்டால் எப்பேற்பட்ட துன்பமும் சிட்டா பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த திதி அன்னைக்கு அன்னை சரஸ்வதி தேவியை வணங்கி வேலை ஈடுபட்டால் அனைத்து காரியமும் சுபமாக முடியும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அஷ்டமி அப்படிங்கிறது பைரவருக்குரிய வழிபாட்டு நாள். வளர்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவர் அல்லது ஸ்வர்ண பைரவரை வழிபடலாம். கால பைரவர் போற்றியை 108 போற்றி அல்லது 1008 போற்றி பாராயணம் செய்யலாம். கர்ஷண பைரவர் 108 போற்றி, அப்படி இல்லைன்னா ஸ்வர்ணா கர்ஷண பைரவர் 108 போற்றி ஆகியவற்றை பாராயணம் செய்கிறது சுப மங்களத்தை ஏற்படுத்தும். தலை குனியா வாழ்க்கை வாழ முடியும். வளர்பிறை அஷ்டமி கால பைரவர் அல்லது ஸ்வர்ணா பைரவரை வழிபட்டா நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். எல்லா சிவ ஆலயங்களிலையும் ஈசானை மூலைன் அப்படின்னு சொல்லப்படுற வடகிழக்கு திசையில் நீலமேனியாராய் நாய் வாகனத்துடன் பைரவர் காட்சி தருவார். ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமி பின்வரும் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டா காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும், நல்லருள் கிட்டும். இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசுனை போன்றவற்றை தனித்தனியாக தீபம் ஏற்றி வரலாம். அஷ்டமி தினத்தில் அதிகாலையில் நீராடி பைரவரை மனதில் நினச்சிட்டு வணங்கணும். பகலில் ஏதாவது ஒரு பொழுது மட்டும் உணவு சாப்பிட்டு இரவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. தேய்பிறை அஷ்டமியில் விரதம் இருந்து பஞ்ச தீபம் ஏற்றி பைரவரை வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லை நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நவமி அப்படிங்கிறது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்து கால கணிப்பு முறை. 15 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாள் இது. இந்த நவமி திதியில் மகா சண்டி ஹோமம் நடத்துறதன் மூலமாக சாபங்கள் தடைகள் விலங்கி லக்ஷ்மி கடாட்சியம் கிடைக்கும். பகைவர்கள் நண்பர்களாக மாறிவிடுவாங்க. நவமியில் காவல்
தெய்வ வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடு போன்றவற்றை செய்யலாம். எதிரிகள் மற்றும் போட்டியாளருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்தா வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ராமநவமி விரதம் இருந்து ராமரை வணங்கி வழிபடுறவங்களுக்கு ஆஞ்சநேயர் ஆசிர்கிட்டோம். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க. நவமி திதி மனதில் எதிர்மறையான எண்ணங்களை தோன்றும். உதாரணமாக அடுத்தவங்களை தாக்குறது, பழி வாங்கிறது, பதிலடி கொடுக்கறது போன்ற எண்ணங்கள் எழும். அதனால் அன்றைய தினங்கள் இறை வழிபாடு செய்யணும். வெள்ளிக்கிழமையில் வர நவமி திதியில் நல்ல காரியங்கள் செய்கிறத தவிர்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா நவமி திதி நாளில் சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வேலையில் ஈடுபட்ட அனைத்து காரியமும் சுமூகமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நம்ம இன்னொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம்.